என்டிடிவியோட பேட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின செய்திகள் நிறையா வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து காசு கொடுத்து விஜயை வந்து அதில் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இல்லை, எனக்கு தெரிந்து அந்த என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரான ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு ஊடகம் விஜய் போன்ற ஒருவரிடம் பேட்டி எடுத்தால் இம்மீடியட்டாக அதை வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்காக தானே பேட்டி எடுக்கிறோம். ஆமாம். அப்போ அந்த பேட்டி எடுத்ததாக சொல்லப்பட்டே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சா? இது வரைக்கும் அந்த பேட்டி வரவே இல்லையா? இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க பேட்டிக்காக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த சந்திப்பு நடந்திருக்கும். அப்போ விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பேட்டியை வந்து கொஞ்சம் மறுத்திருப்பார், அல்லது ஒரு தள்ளி வச்சிருப்பார். இப்போ வேண்டாம், கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப் த ரெக்கார்டாக ஏதாவது சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்கள் தான் இவங்க சொல்றாங்க. அந்த விஷயத்தை தான் இவங்க வந்து அப்படியே ஷேர் பண்ணி அது விஜயினுடைய பேட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ விஜய்கிட்ட பேட்டி எடுத்தவங்க அதை என்ன அடகாத்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கடுத்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் டிலே பண்ண அது அப்படி பழசாக மாறிடும்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இந்த பேட்டி நாளைக்கு பார்க்கும்போது பழசாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எனக்கு தெரிந்து அந்த பேட்டி எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் ஐ எம் நாட் ஷூர். நான் அதை வந்து ரீகன்ஃபார்மும் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாருங்கிற அந்த செய்தி வரும்போது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வலிச்சுது. என்னடா தமிழ் ஊடகத்தை மதிக்காமல் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம், கோபமெல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று நடந்துதான்னு கூட நான் ரீகன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் என்னுடைய யூகமாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் அந்த பேட்டி வராததை வைத்து இப்படி ஒரு முடிவுக்கு நான் வர்றேன். ஓகே, இப்போ ப்ரெஸ் மீட் வந்து விஜய் கொடுப்பாரா அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டே இருக்கோம். முதல்ல புரிஞ்சுங்க, நம் நாட்டினுடைய முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது அரசு பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரியோ பிரதமரோ இவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்தால் அதை விமர்சிக்கிற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு, என்னால் கேட்க முடியாது. என் சார்பாக ஊடகம் வந்து உங்ககிட்ட அந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க, ஏன் பயந்துக்கிட்டு ஓடுறீங்கன்னா நிச்சயமாக கேட்கலாம். இன்றைக்கி மோடியை பார்த்து அந்த கேள்வி வந்து எல்லாரும் எழுப்புறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சி தலைவர் ஒரு ஊடகங்களை சந்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அவர் நினச்சா சந்திக்கலாம், அவர் தேவையில்லைன்னு நினச்சா தேவையில்லை. இதான்